என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நைட்டுக்கு டிஃபனுக்கு ஒரு குருமா தாண்டி அரைக்க போறோம். சட்னி பாத்தீங்கன்னா வதக்கி அரைச்ச குருமா. எல்லா காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன். டக்குன்னு போட்டு வதக்கி 10 நிமிஷத்துல சூப்பரான குருமா ரெடி ஆயிடும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஓகே. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கடாயில். இங்கே பாரு, சோம்பு பட்டை 2 லவங்கம் போட்டிருக்கேன். இது மட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன்ப்பா. இதை அரைக்கிறதுனால ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தீங்களா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் ஒரு பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டோடனே ஒரு கலரி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆற வச்சு அரைச்சிடணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த மசாலாலாம் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வேற ஒரு இது வச்சிருக்க பாத்திரம், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போ தாளிக்கிறதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கேன், கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் சோம்பு, அந்த இது அன்னாச்சி பூ எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். குருமாக்கு ஹைலைட்டே இந்த தாளிப்பு தான்ப்பா. ஏன்னா நம்ம வதக்க சொல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ தாளிக்க சொல்லியும் போட்டிருக்கோம். அதனால வாசனை சூப்பராக தூக்கலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன்ப்பா. நம்மக்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர்லாம். என்கிட்ட மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சிருக்கனால இப்போ கம்மியாக போட்டிருக்கேன், 2 ஸ்பூன். இதை கலரி விட்டுக்கலாம். நம்ம போட்ட மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிடுச்சுப்பா. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்க வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி இந்த திக்னஸ் வேணா வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கங்க. இப்போ குருமாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும்ப்பா. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான டிஃபன் குருமா ரெடி ஆகிடும். குருமா இப்போ கொதிச்சுட்டு இருக்குப்பா. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அது மேலேயே கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா தடவி விட்டுருந்தா இங்கே பார்த்தீங்களா ஒரு 10 நிமிஷம் போனால் போதும். நம்ம சாஃப்டாக ஆகிடும் மாவு. இந்த மாதிரி செய்ய சொல்ல சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் வரும், ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் இப்போ நம்மளுக்கு டிஃபன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்லா திக்காக ஆயிடுச்சு பாருங்க, கொதிச்சு. இந்த நேரத்தில் நம்ம புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா வாசத்தோட ரெடியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த குருமா பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இது ஈஸி மெத்தட் தான். எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட வேண்டியது தான். சட்டுன்னு செஞ்சிடலாம். எங்கன்னா வெளியே போயிட்டு வருமா, அந்த நேரத்தில் வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இருந்தால் போதும். இது மசாலா செஞ்சிடலாம் குருமாவை. நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்போ சப்பாத்திக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கல்லும் வச்சுட்டு கல்லு சூடாயிட்டு இருக்கு. இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரத்துக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன ரவுண்டு எடுத்து தட்டிட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய் தடவிடணும். எண்ணெய் இப்படி தடவிட்டு இதை மடிச்சிடணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு மடி, அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு. நான் புடவையா காட்டுறேன் இல்லை, இது பரோட்டா மாதிரி வரும். நல்லா சூப்பராக புஷ்ஷுன்னு எழும்பி வரும் பாரு. அதுக்காக தான் இந்த மாதிரி மடிச்சு பண்ணீங்கன்னா உள்ள லேயராக வரும், சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. அது சரி, நம்ம தட்டில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாரு, இப்போ நான் கல்லை வச்சு அங்கே உட்காந்து பண்ணணும், லேட் ஆகும். அதனால இதே கல்லுலேயே இந்த தட்டிலேயே தட்டிட்டு இப்போ திருப்பி வச்சா நான் சாப்பிடலாம். எனக்கு டிஃபன் தட்டு முடிஞ்சிடுச்சு இல்லை, சாமா யாரும் கழுவிட்டே இருக்கிறது. அதுக்காக தான் தட்டு நின்றுட்டே செஞ்சிடலான்னு. உனக்கு மட்டும் தான் இருக்கும். ஆமாம், இது போய் இல்லை, இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காரணும். அங்கே உட்காந்து கட்டையை எடுத்து உருட்டிட்டு அது வர ஒரு தட்டில் வச்சு சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணணும். இது டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக நான் இங்கே இருந்து இப்படியே பண்ணிட்டேன். தட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு, அந்த தட்டிலே சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான். எப்படி யூஸ் சூப்பராக அந்த பிளானு. யாரும் இதை பண்ணாதீங்க. சுஷ்மி எது சொன்னாலும் ஒத்துக்காதது. நீ எனக்கு திட்டுறதுலேயே உனக்கு ஒரு வேலையை. இங்கே கல் காஞ்சிச்சு, இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்படி இப்போ இந்த சப்பாத்தி எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய்
நீ அழகா புஷ்ஷுன்னு வருது. இருடி இன்னும் நல்லா வரும். எப்பவுமே வீடியோனாலே நம்மளுக்கு இது பண்ணும். ஏய் எழும்பு எழும்பு சீக்கிரம் எழும்பு. ஆமா, நல்லா அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வரும். எதுவா? பயவுல சதி பண்ணாத, ஒழுங்கா அழகா வருது. அதை என்ன சொல்லுவாங்க, ஃபுல்காவா அந்த மாதிரி வரும். இடி அந்த கரண்டி எடுத்துருக்கணும். நான் தோசை கரண்டி வச்சு இப்படி தள்ளினா அது ஃபுல்லாக ஆகும் பாரு. அழகா இருக்கு. அழகா இருக்கா? இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமே அப்படியே சாஃப்டாக இருக்கும். நம்ம எங்கன்னா வெளியே கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். மறுநாள் சாப்பிட சொல்லி சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி. இங்கே பார்த்தீங்களா மடங்கும் இந்த 3 விரல் இப்படி பிச்செல்லாம் சாஃப்டாக வரும். இந்த மாவு வந்து கொஞ்சம் நெய் போடுறது தான் இதோடைய சாஃப்டே அதிகமாக கொடுக்கும். இப்போ குருமா ஊற்றிக்கலாம். சாஃப்டான சப்பாத்தி எடுத்து இந்த மீல் மேக்கர், ஆமாம் சூடாக இருக்குது, இப்படி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் தான்ப்பா இது. இந்த குருமா வந்து அரைச்சி விட்ட குருமா வந்து என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியானதான். இப்போ சாப்பிட போகிற சுட சுட ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.